கண்மணி ஆ, போய் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. சரிங்க. டேய் எங்கடா போற? எங்கேயோ போறோம்டா. அந்த ஆள் வந்தோடனே சொல்லு, இனிமே இந்த கடைக்கு வரவே மாட்டோன்னு. டேய் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. டேய் என்னடா கேட்க சொல்ற? அந்த ஆள் வந்து கேட்கும்போது ஏதாவது பதில் பேச முடிஞ்சா உன்னால? இப்போ வந்து கேளுடானா என்ன கேட்க சொல்ற? சொந்தமெல்லாம் வேணான்னு விட்டுட்டு தனியா வந்து பொறுப்பா இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அப்படி புறம்போக்கு இடத்துல ஹோட்டல் கட்டியிருக்காரு. அந்த ஆள் மேல இருந்த மரியாதையா போச்சுடா. கண்மணி உன்னை கிளம்ப சொன்னேன். இதோ கிளம்பிட்டேன். கண்மணி ஒரு நிமிஷமா. டேய் அவர் ஒன்றும் புறம்போக்கு எடுத்த இந்த ஹோட்டலில் கட்டலடா. அத்தை மாமாவும் 18 வருஷமா கஷ்டப்பட்டு ஹோட்டலில் 10 பாத்திரம் கழுவி சின்ன சின்ன வேலை பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்கடா. அத்தைக்கு இந்த ஹோட்டல்னா அவ்வளோ உசுறு. சொந்தமாக ஹோட்டல் வச்சதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம்டா. அவங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் ஹோட்டல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. எனக்கு மாமாக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போதைக்கு எங்களுக்குன்னு இருந்த ஒரே சொத்து இந்த ஹோட்டல் மட்டும்தான். அதான் அந்த பத்திரத்தை அடமானம் வச்சு அத்தையை பார்த்துக்கிட்டோம். என்ன பிரயோஜனம்? அத்தை எங்களை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்களும் பத்திரத்தை பற்றி எதுவும் யோசிக்கலடா, அப்படியே விட்டோம். உண்மை என்னன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசிட்டேன்டா. அத்தைக்காக தான் எவ்வளவும் பண்ணியிருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடா. சரி மச்சான் விட்றா. அண்ணா மா அத்தை பேரும் கண்மணியாண்ணா? ஆமாம்மா. ஏங்க இது நம்ம கடை. எப்படியாச்சும் நம்ம இந்த பத்திரத்தை மீட்கணும். நம்ம கடை நம்ம கை விட்டு போக கூடாது.